Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இப்போ நம்ம வெற்றிகரமாக நம்ம மார்னிங் அப்டேட்டை கொண்டு போயிட்டுருக்கோம். பேங்க் நிஃப்டி வந்து மார்னிங்கில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் வந்து இப்போ வந்து ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ அப்படின்னு புதுசாக வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதனுடைய சப்போர்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கண்டினியூஷன் பண்ணலாமா, இல்லை நம்ம எதுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இல்லை ரெண்டுத்துக்குமே முடிஞ்சதுதான் ரெண்டுத்தையும் கொண்டு போகலாம். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இந்த 7 years லாஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அதாவது தெரியாமல் ஒரு மாட்டிகிட்டு முழிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. அதாவது பார்ட் 1 பார்ட் 2. ஏன் அப்படின்னா இந்த பார்ட் 1ல் அப்படின்னா நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அந்த 7 வருஷத்தில் அப்படின்ற விஷயத்த வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சார் நீங்கள் லாஸ்லாம் ரிகவர் பண்ணிட்டீங்களா, எவ்வளோ நாள் ஆச்சு ரிகவர் பண்ணுறதுக்கு, இப்போ லாபத்தில் இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய ஆன்சர் வந்து பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். அதாவது 7 years லாஸ் தான் பார்ட் 2. அந்த லாஸில் எப்படி ரிகவர் பண்ண, எவ்வளோ நாள் ஆச்சு, என்னென்ன அந்த லாஸ் ரிகவர் பண்ண சொல்ல என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன், இதெல்லாம் வந்து அந்த பார்ட் 2ல் வரும். பார்ட் 1 வந்து பேசிக், அதாவது ஆரம்பத்தில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து அந்த பார்ட் 1 7 years லாஸ் வீடியோ போய் பாருங்கள். அது வந்து உங்களுக்கு புரியும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ. அது ஒரு அவேர்னஸ், தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு விழிப்புணர்வு தான். அதில் இருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த ஜோனில் இருந்தாங்கன்னா வெளியே வந்ததுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அந்த வீடியோ. ஓகே. அது ஒரு சிலர் புதுசாக வரவங்களுக்கு போர் அடிக்கும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆறவங்களுக்கு என்னடா அது எப்போ பார்த்தாலும் வந்து லாஸ் ரிகவர் பற்றி எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கலாம். அது அதனுடைய பெயின் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அது இன்னும் அந்த வலி அடி உதப்படாதவங்களுக்கு இன்னும் அந்த விஷயம் தெரியாது. ஏன்னா மேபி அந்த ஒருத்தர் 2 பேர் வந்து டிஸ்லைக் பண்ணுறாங்க, அது மேபி அவங்களும் இருக்கலாம். அது ஏன்னா அந்த பெயின் வந்து அவனை உணர்றவங்களுக்கு தான் தெரியும். அது சும்மா எதுவும் மார்க்கெட்டில் வந்து என்கிட்ட காசுக்குது அப்படின்னு பணத்தை நேராக உள்ளே போட்டுட்டு அவங்களுக்கு தேடுறவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து பிடிக்காது. அது உள்ளே வந்தவொடனே லாஸ் பண்ணிவிட்டு அந்த வழியோடு இருக்காங்க, அந்த வழியோடு இருக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப புரியும். 7 years லாஸ் வீடியோ புரியும் உங்களுக்கு அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ அப்படின்றத ஒரு 4 ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எந்தெந்த மாதிரி மூவ் பண்ண நம்ம என்னென்ன பிஹேவியர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிக்சர் கிடைக்கும். அதாவது அந்த ஸ்டாக்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது விஷயத்த உங்களுக்கு ஒரு வியூ கொடுக்கலாம். இது வந்து வெல்ப்சன் இது வந்து 10 minutes டைம் ஃப்ரேம் சார்ட். இது 10 minutesல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேஷன்ஸ் அகைன் ஒரு ரேஷன்ஸு ஃபார்ம் ஆகிருக்கு. கீழே வந்து சப்போர்ட், கீழே வந்து பையர்ஸும் சப்போர்ட் இருக்காங்க. ஒருவேளை 255 அபவ் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ப்ளஸ் பையிங்கான வாய்ப்பை பார்க்கலாம். அதாவது 255க்கு மேலே மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் சொல்லும். நீங்கள் அதுக்கப்புறம் பையிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். 255 அபவ் 255க்கு மேலே ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். ஏன்னா 200 EMAக்கு மேலேயும் ஸ்டாக்ஸ் ட்ராவல் பண்ணுறது நம்மளுடைய கணிப்பு பிரகாரம் மொத்தத்தில் ஹெல்தி ஸ்டாக்ஸாக இருக்குது. ஒருவேளை ஸ்டாக்ஸ் கீழே அந்த ட்ராவல் ஆகிடுச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்க. இதில் ட்ரேடிங் எதுவும் பண்ணாதீங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க இதுக்கு கீழே போனால் சேல் பண்ணுங்கள், இதுக்கு மேலே போனால் பை பண்ணுங்கள் அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. இது ஒன்லி பைனா பை, சேல்னா சேல், அவ்வளோதான். இது மேலே போனால் பை பண்ணுங்கள், கீழே போனால் எதுவும் ட்ரேடிங் எடுக்காதீங்க, நோ ட்ரேட். இது வெல்ப்சன் கார்பரேஷனுடைய கண்டிஷன். 255க்கு மேலே நீங்கள் இது வந்து பையிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். அதானி என்டர்பிரைசஸ் பார்த்திங்கன்னா, அதானி என்டர்பிரைசஸில் கிளியராக பையிங்கான வாய்ப்பு தான் இருக்குது, நோ செல்லிங்கான வாய்ப்புகள். ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை கடந்து ப்ரைஸு அப்பர் சைடு தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. அதாவது அப்பர் சைடு ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஸோ இதில் நாம் என்ன பண்ணலான்னா அகெயின் ஒரு நியூ பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து பையிங்கான வாய்ப்பை பார்க்கலாம். அதாவது 3440க்கு அப்புறம் வந்து ஒரு பையிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். 3440, அதாவது இந்த ஜோனை கடந்துட்டு மேலே போக சொல்ல அதில் வந்து அகைன் ஒரு பையிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். இது அதானி என்டர்பிரைசஸ். ஒரு சிலர் கேட்கலாம், சேம் அவ்வளோ சொல்லியும் சார் இதுக்கு கீழே வந்தால் சேல் பண்ணலாமா அப்படின்னா நோ, ஒன்லி பையின்னா பை, சேல்னா சேல். இப்போ நம்ம பையிங்கான வாய்ப்பு மட்டும்தான் எதிர்பார்த்துருக்கோம். ஸோ பையிங்கான வாய்ப்பு மட்டும் எதிர்பார்க்குங்க. மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் வந்ததுன்னா இன்னும் சூப்பர். இப்போ ஒரு நிஃப்டி வந்து 50 பாயிண்ட்ஸ்க்கு அபவ் ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்ம சொல்கிற இந்த அதானி என்டர்பிரைஸ் வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக மூவ் ஆகிடும். வெல்ப்சன் கார்பரேஷன் சரி, இதுவும் சரி, ரொம்ப ஈஸியாக மூமெண்டம் கொடுத்துரும். ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி சொன்னேன் இல்லைங்களா, இந்த வீடியோஸும் சேம் அதே மாதிரி 200 லைக்ஸ்க்கு மேலே வந்து ரீச் ஆச்சுன்னா நம்ம இதே ஸ்டாக்ஸ் டுமாரோ அப்டேட் பண்ணிடலாம். உங்களுடைய சப்போர்ட் தான் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம இந்த மாதிரி போட்டு. ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பந்தனாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பையிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கணும். பையிங்கான வாய்ப்புனா எந்த லெவலுக்கு மேலே பையிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து 10 மினிட்ஸ் சார்ட் இல்லைங்களா. 10 மினிட்ஸ் சார்ட் வந்து 5 மினிட்ஸில் போட்டுடலாம். 5 மினிட்ஸில் நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து மேலேருந்து ட்ரா பண்ணலாம். அதாவது மேலே இருக்க ஹை இந்த ஹையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் எப்போ கட் ஆகுதோ நீங்கள் வந்து பையிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். அப்போ ட்ரெண்ட் லைன் எங்கே கட் ஆகுனா, கிட்டத்தட்ட 600க்கு மேலே ப்ரைஸ் கட் ஆகணும். 600 அபவ் வந்து ப்ரைஸ் கட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பையிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை கட் ஆகிட்டு மேலே கொடுத்துச்சு, க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகுது, நீங்கள் வந்து மேலே பையிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். இது ஸ்பந்தனா, இதுவும் 200 EMAக்கு மேலே தான் ஸ்டாக்ஸ் ட்ராவல் ஆகுது. இதெல்லாம் கீழே சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிடுச்சுன்னா மட்டும் வந்து பையங்க, கீழே வந்துச்சுன்னா நோ ட்ரேடிங் ஜோன். கீழே ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா நோ ட்ரேடிங் ஜோன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HEG லிமிடெட். HEG லிமிட்டெடில் நாம் என்ன பார்க்கலான்னா, சேலிங்கான வியூ பார்க்கணும். சேலிங்கான வியூ 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கிளியராக வந்து சேலிங் போய்ட்டுருக்குது. நம்ம அகைன் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் இதுவும் மூவ் பண்ணுறோம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் லாஸ்ட்டாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, கீழே 1208க்கு பிலோ வந்து நீங்கள் ப்ரைஸ் கீழே போச்சுன்னா நீங்கள் சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து நம்ம லோ ஃபார்மேஷன் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி லோ தான் ஃபார்மேஷன் ஆகி ரொம்ப ஒரு கிரேட் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமு ஒரு 11 மணிலேருந்து கிட்டத்தட்ட 1 மணி ரொம்ப ஒரு பேஸ் கிரியேட் அமைச்சு வெளியே வந்து தான் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அகைன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து லாஸ்ட் கூட உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல. அகைன் அதையும் கீழே க்ளோஸ் தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ அகைன் வந்து கீழே ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சுன்னா 1205க்கு கீழே ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து சேலிங் பார்க்கலாம். அதாவது 1205 பிலோ போச்சுன்னா நீங்கள் வந்து சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். இதில் பையிங் போகுதுன்னா நோ ட்ரேட், போட்டோம் பரவாயில்ல, எவ்வளோ தூரம் மேலே போகிறதும் போட்டோம், இதுக்கப்புறம் மேலே போதும் போட்டோம் பரவாயில்ல. இந்த இடத்துலேயே இருந்துச்சா நோ ட்ரேடிங் ஜோன் பரவாயில்ல. நமக்கு 1205க்கு கீழே போனால் மட்டும் சேலிங்கான வாய்ப்பு எதிர்பாருங்க, மிச்சப்படி எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சொல்லலாம் சார், நிஃப்டி பற்றியும் பேங்க் நிஃப்டி பற்றியும் சொல்லிட்டா பெட்டராக இருக்குமே அப்படின்லாம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி வந்து மார்னிங்கில் கொடுத்தா தான் வந்து கிளியராக இருக்கும் ரிசல்ட். அது ஏன்னா வந்து ஓவர் நைட்டில் கேப் அப் கேப் டவுன் எது வேணாலும் ஆகலாம். ஸோ அப்படி நம்ம மார்னிங் டைமில் கணிச்சே உங்களுக்கு 9-15க்கு வேறு மாதிரி க்ரியேட் பண்ணுது. எப்படி நம்ம மார்னிங் அந்த 5 o'clock உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி 6-7 o'clock உங்களுக்கு வீடியோ லான்ச் ஆக சொல்லவே உங்களுக்கு சரியாக அக்யூரசி கிடைக்கிறதில்ல ஒரு சில டைமில். ஸோ நமக்கு ஒரு நாள் முன்னாடி ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் மார்னிங் அப்டேட்டில் ஈஸியாக எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் மார்னிங் 7 o'clock நீங்கள் வீடியோ வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேக்ஸிமம் லைக்ஸ் பார்க்கல இந்த வீடியோக்கு எவ்வளோ வருதுன்னு. நிறைய பேர் வெபினார் டீட்டெயில்ஸ்க்காக ஃபோன் கால்ஸ் நிறைய பேர் பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் என்ன, என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வெபினார் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து டைம் பாஸ்க்காக வெபினார் ஜாயின் பண்ணவங்களுக்காக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 45 days கம்பல்சரி உண்மையாக நான் கற்றுக்கணுன்னு வரவங்களுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் ஆகும். இது சும்மா 4 நாள் இந்த செட்டப் ஒன்று கற்றுக்கலாம், ஸ்ட்ராட்டஜி கற்றுக்க வரேன், ஒரு வாரத்தில் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வெபினார் செட் ஆகாது. ஓகே, உங்களுக்கு வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் போய் பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா அப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். எடுத்தோன்னே எவ்வளோ சார் ஃபீஸுன்னாங்க. ஃபீஸை பற்றி ஒன்றும் ஃபீஸுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்குறீங்க, உங்களுக்கு உண்மையிலே கற்றுக்கணுன்ற எண்ணம் இருக்குதான்னு பாருங்கள். ஓகே, அப்படி இருக்கிறவங்க மட்டும் வெபினார் டீட்டெயில்ஸ் பாருங்கள். வெபினார் அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததை மட்டும் ஃபோன் பண்ணி கால்ஸ் பண்ணி டேட்டில் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.